சீரியல் நடிகை ரிஹானா பேகம் மீது தொழிலதிபர் திருமண மோசடி புகார் அளித்திருந்த நிலையில் அவர் தன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாகவும் அவர் ஒரு மோசடி பேர் வழி அப்படின்னுமே நடிகை ஆதங்கத்தோடு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அழகர் சாமின்றவன் தான் அவன் பேரு, ஒரிஜினல் பேரு. எல்லாமே மாத்தி ராஜ்கண்ணனா மாத்திக்கிட்டான். அவன் தன்னோட உருவத்தையே மாத்தினா, ஐடென்டிட்டியே மாத்திக்கிட்டான். தன்னிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு திருமண மோசடி செய்ததாக சீரியல் நடிகை ரிஹானா பேகம் மீது தொழிலதிபர் ராஜ் கண்ணன் என்பவர் சென்ற மாதம் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு இருவரையும் காவல்துறையினர் அழைத்திருந்தனர். ஆனால் ராஜ் கண்ணன் மட்டுமே வழக்கறிஞருடன் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருந்த நிலையில் ரிஹானா பேகம் அப்போது சைலண்டாக இருந்தது அவருடைய ஃபாலோவர்ஸ்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. ரிஹானா தன்னிடமிருந்து ரூபாய் 20 லட்சம் வரை ஏமாற்றி பறித்துள்ளதாகவும், பணம் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய ஃபீலிங்ஸோடு ரிஹானா பிளே செய்து விட்டார் என 6 அடிக்கு வளர்ந்த மனிதர் அன்று அப்பாவியை போல தெரிவித்த போது அது அனைவரையும் அவருக்காக அனுதாபப்பட வைத்தது. ஆனால் நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டான அப்டேட்ஸ்களோடும் ஆதாரத்தோடும் வந்திருக்கிறேன் என தற்போது சீரியல் நடிகை ரிஹானா பேகம் அவருடைய கணவர் என உரிமை கொண்டாடிய நபர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ராஜ்கண்ணன் சொன்னது அனைத்தும் பொய். அவ்வளோ ஏன் ராஜ்கண்ணன் என்கிற பெயரே முதலில் பொய் என்கிற பகீர் தகவலோடு செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார். நான் அவனுக்கு கல்யாண ஆசையும் காமிக்கல, நான் அவனுக்கு மோசடியும் பண்ணல, அவன் தான் எனக்கு பணம் கொடுக்கணும். அழகர் சாமின்றவன் தான் அவன் பேரு, ஒரிஜினல் பேரு. பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாமே மாத்தி ராஜ்கண்ணனா மாத்திக்கிட்டான். அவன் தன்னோட உருவத்தையே மாத்தினா, ஐடென்டிட்டியே மாத்திக்கிட்டான். பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா பொட்டி பொடி கூட வீட்டுக்கு வந்து என் கூட வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்லன்னா அவ்வளோதான் உண்டு அசிங்கப்படுத்துவேன். அப்படி பண்ணுவேன், நீ சாவணும். ஏமா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா, இதுதான் நான் லாக் ஆயிட்டேன், என் பணம் அவன் கிட்ட இருக்கு. சக்சஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கும் பிரபலமான சின்னத்திரை தொடர்களில் நடித்து பிரபலமானவர் ரிஹானா பேகம். இவருக்கு ஹபிபுல்லா என்பவரோடு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த ரிஹானா பேகத்திற்கு வேளச்சேரியில் ரெஸ்டோ பார் நடத்தி வந்த ராஜ் கண்ணன் என்பவரின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. ஆரம்பத்தில் நட்பாக பேசி பழகியவர்கள் அதன் பிறகு காதலித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி கோபாலபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டில் ரிஹானா பேகத்தை தான் திருமணம் செய்து கொண்டதாக ராஜ்கண்ணன் தெரிவித்து இந்த ரிஹானாவிற்கு தாலி கட்டிய புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு தயாரிப்பாளர்கள் உடனான அட்ஜஸ்ட்மெண்ட்களை கண்டுக்க கூடாதென மனைவி கண்டிஷன் போட்டதாகவும், தன்னை ஏமாற்றி 20 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றுக்கொண்டு ரிஹானா கழட்டிவிட்டுள்ளதாகவும் கடந்த மாதம் ராஜ்கண்ணன் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து ரிஹானா விளக்கமளித்துள்ளார். ராஜ்கண்ணன் சர்ப்ரைஸ் கொடுப்பதாக கண்களை மூட வைத்து தாலி கட்டியதாகவும், அவர் ஒரு பக்காவான மோசடி பேர்வழி என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். பொய் குற்றச்சாட்டு சொன்னான்லண்ணா, நான் மோசடி பண்ணேன், கல்யாண மோசடி பண்ணேன், அவங்ககிட்ட இருந்து கல்யாண ஆசை காமிச்சேன், அவங்ககிட்ட இருந்து பணம் பறிச்சேன் அப்படின்ட்டு, அது பொய்ன்றது ஆதாரம் ஃபுல்லாகவே என்கிட்ட இருக்குது. நான் இந்த தாலி இன்சிடென்ட்க்கு அப்புறமா என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறதுனால நான் போய் மகளிர் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அன்றைக்கி மறுநாள் நைட்டு நான் அவங்க கூட நான் வரமாட்டேன், இருக்க மாட்டேன்றதுனால கட்டி வச்சு அவங்க கட் பண்ணி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணதெல்லாம் இது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நான் அழுகிறேன். இது தொடர்பாக ஆவடி காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமிற்கு
வந்த ரிஹானா பேகம் தன் மீது அவதூறு பரப்பி வரும் ராஜ் கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரியிடம் மனு கொடுத்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அடுத்த முகாமில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரியும் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரிஹானா பேகம் தன் மீது ராஜ் கண்ணன் வைத்துள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளுமே பொய், அவருடைய பெயரே ராஜ் கண்ணன் இல்லை, அழகர்சாமி என கூறி அதிர வைத்திருக்கிறார். அழகர்சாமின்றவன் தாங்க அவன் பேர், ஒரிஜினல் பேர். பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாமே மாற்றி ராஜ்கண்ணனா மாற்றிக்கிட்டான். அவன் தன்னோட உருவத்தையே மாற்றினா, ஐடென்டிஃபையே மாற்றிக்கிட்டான். அவனே அவன் வாயால் சொல்கிறான். அவன் கசனும் அவனும் ஜெயிலுக்கு போயிட்டு உள்ளே ரிலீஸ் பண்ணுறாங்க. அவன் கசன் சொல்கிறான்னா நான் வெளியே போகலான்னா, இவன் சொல்கிறான் ஏகபோக வசதி உள்ளே இருக்கும்போது நான் வெளியே வரமாட்டேன்ட்டு அவன் சொல்கிறான். கசினை சொல்லி சிரிக்கிறான். கொஞ்சத்தில் ஜெயிலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறானா. அவன் தொழில் அதிபர்லாம் கிடையாதுங்க, சாதாரண ஏஜென்ட்டு. ஆரம்பத்தில் தானும் ராஜ்கண்ணனை தொழிலதிபர் என்று நம்பியதாகவும், ஆனால் அதன் பிறகே அவர் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஏஜென்ட் என்பது தனக்கு தெரிய வந்ததாக ரிஹானா தெரிவித்திருக்கிறார். இந்த லேடிஸ் வச்சு வியாபாரம் பண்ணுறது அவங்க கூட இருக்கவங்க என்கிட்ட சொன்னாங்க. அந்த ட்ராவலில் நான் ஃபினான்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அப்பப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னை கூட்டு வருவான். அந்த ட்ராவலில் அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் பொம்பளை மாட்டினா ஒன்று வியாபாரம் பண்ணிடுவான், இல்லைனா அந்த பொம்பளைக்கிட்ட இருக்கிற காசு பறிச்சிடுவான், 2 வேளை ஸ்ட்ராங்காக பண்ணுவான், நீ யார் பெற்ற பிள்ளையோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருமான்னு எல்லாரும் என்னை காது கடிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு அவன் மேலே கொஞ்சம் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் கெட்டவன் எனக்கு தெரியாதுங்க. காசு கொடுத்ததுக்கு அப்புறமா தாங்க அவனுடைய சுயரூபமும் ஒன்று தெரிஞ்சுது. ஆனால் ராஜ் கண்ணனின் உண்மையான முகம் தெரிய வருவதற்கு முன்பே நான் அவரிடம் ரெஸ்டோபார் பிசினஸ் தொடங்குவதற்காக 15 லட்சம் பணம் கொடுத்து வலையில் சிக்கிக் கொண்டதாகவும் ரிஹானா கூறியுள்ளார். எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரு நல்ல மனுஷனா தெரியும், சும்மா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கனால ரவுடிசியம் அப்படின்னு சொல்லாத, நல்ல மனுஷன் தான் இருக்கா, தாலி கட்டியாச்சுல வாழ வேண்டியது தானேன்ட்டு எப்படிங்க ஒரு அக்யூஸ் கிட்ட வாழ முடியும்? சின்ன வயசுலேருந்து ஊரை விட்டு விலகி விட்டுருக்காங்க, ஹோமில் போயிருக்காங்க, உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இவங்க இப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி வாழ்க்கை கொடுக்க முடியும்? தனக்கு போலியாக தாலி கட்டி ஏமாற்றியதற்கான ஆதாரங்களையும் ரிஹானா செய்தியாளர்களிடம் காண்பித்துள்ளார். அதில் இவர்களின் திருமணம் நடந்ததாக சொல்லப்படும் கடந்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து சரியாக 2 நாட்கள் கழித்து 22ஆம் தேதி தாலிதான் எனக்கு தெரியாம கட்டியாச்சு என்கிற வாட்ஸ்அப் சாட்டிங் உள்ளது. இது மட்டுமின்றி அழகர்சாமி பக்கா ரவுடி என்றும், அவருடைய வீட்டில் விதவிதமான அரிவாள் இருந்தது, காரி கத்தி வைத்திருப்பார், கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை கொடுத்து வசியப்படுத்தி எப்போதும் இளம் பெண்களை சுற்றி அமர வைத்துக் கொண்டு சில்மிஷ சேட்டைகளில் ஈடுபட்டு வந்தார் என கூறி பகீர் கிளப்பியுள்ளார். வீட்டில் இருக்க கத்தி அருவா அவ்வளோ 5-6 அருவா வச்சுட்டு இருப்பாங்க, கத்தி வச்சுட்டு இருப்பாங்க காரில். இதெல்லாம் நிஜம், ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள், நீ ஏமா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா, இதுதான் நான் லாக் ஆகிட்டேன், என் பணம் அவங்ககிட்ட இருக்குது, அந்த பணத்தை நான் வாங்கிட்டு மறுநாள் நான் போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் இருந்தேன். அதுக்குள்ளே இந்த நாடகம் ஆடிட்டான். எனக்கு தாலி கட்டுறது, அப்யூஸ் பண்ணுறது. வீட்டில் பொண்ணுங்க எப்பவுமே ஸ்டாக்காக இருக்குங்க. கேட்டால் பொண்ணுன்வா, தங்கச்சின்வா, அக்கான்வா. ஒரு இலங்கையிலேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டில் 5-6 வருஷமாக தங்க வச்சுருக்கான். ஆனால் அவங்ககிட்ட ஐடென்டிஃபையே இல்லை, ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு எதுவுமே கிடையாது. பண்ணுற எல்லாமே இல்லீகல். இது மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயலட்சுமி விவகாரம் சீரியஸாக நடந்து வந்தபோது சிலர் அழகர்சாமியை தொடர்பு கொண்டு மைனர் பெண்ணை சீமானோடு தொடர்பு படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் பாம் போட வேண்டும், அதற்காக ரூபாய் 80 லட்சம் வரை பேரம் பேசியதாகவும் கூறி அதிர வைத்துள்ளார். உனக்கு என்ன டார்கெட் தெரியுமா, எவ்வளோ பணம் தெரியுமா? உங்களுக்கு 80 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணுறதுக்காக மேட்ரு நடக்குதாங்க. அங்கே என்ன, சீமான் சாருக்கு ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை அவர் சீமான் சாரை கனெக்ட் பண்ணி அது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் உனக்கு ஒரு 80 லட்ச ரூபாய் வரும் அப்படின்ட்டு. அந்த 80 லட்ச ரூபாயில் 60 லட்ச ரூபாய் எனக்கு ஃப்ளாட் வாங்கி கொடுப்பானா, 10 லட்ச ரூபாய் இன்டர்வியூ பண்ணுவானா. இந்த விஷயங்கள் எல்லாம் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம நம்பகத்தனமாக இருக்க கூட அவன் கூட ட்ராவல் பண்ணிட்டு, இதனால் அவன் லவ் அஃபெக்ஷன்ற பேரில் இந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ணுறது. கொக்கைன்னு அவன் வீட்டில் கொக்கைன் இருக்கும், இந்த பிளாக்ல விற்கிற அந்த இது சரக்கு, அந்த இதெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சுட்டு இருப்பான்.
ராஜ் கண்ணனிடம் தன்னை போலவே பல சிங்கிள் பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை முறையாக விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும் என தெரிவித்திருக்கிறார். எப்படின்னா சிங்கிள் பேரண்ட் பார்க்குறாங்க, அவங்க கிட்ட காசு இருந்துச்சுன்னா காசை பிடுங்குறாங்க, இல்லை அழகு ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு வியாபாரம் பண்ணிடுறாங்க பொம்பளை பசங்களை. இதுங்க கூட மாட்டிக்கிட்டு நிறைய பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. தப்பிச்சா போதும், துஷ்டனை கண்டா தூரம் விலகணும், அந்த ஒரு இதில் தான் அதுங்கெல்லாம் வந்து தள்ளி நிற்குதுங்க. தவிர இன்றைக்கும் எனக்கு கால் வருதுங்க இந்த மீடியாவில் வந்ததுக்கு அப்புறமா, நான் பாதிக்கப்பட்டேன், நானும் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருமே கேமரா முன்னாடி வந்து இல்லை கமிஷனர் ஆஃபீஸோ இல்லை ஸ்டேஷன்லையோ வந்து சாட்சி சொல்கிறது யாருமே முன்னாடி வர மாட்டாங்க. எல்லாருக்கும் உயிர் பயம் காமிச்சு வச்சிருக்கான். அவன் கிட்ட காசு பணம் கிடையாது, ஆனா அங்கங்க லாக் பண்றதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு கான்டாக்ட் வச்சுக்கிட்டு மிரட்டுறான். என்னையும் அப்படிதான் மிரட்டினான். நான் இவ்வளவு தைரியமா பேசுறல, நானே சாகணும்னு சொல்லி தாங்க இருந்தேன். அந்த அளவுக்கு என்ன மிரட்டினான். நடந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி உத்தரவிட்டிருப்பதால் முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மையில் என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியும் வெளிச்சத்திற்கு வரும்.